அல் அக்ஸா மஸ்ஜிதில் ரமதான் ஜும்மா தொழுகைக்கு கடும் கட்டுப்பாடு, ஜெருசலேமில் சர்ச்சை தீவிரம். ரமதான் மாதத்தின் முதல் ஜும்மா தொழுகையை முன்னிட்டு கிழக்கு ஜெருசலேமில் அமைந்துள்ள அல் அக்ஸா மாஸ்க் வளாகத்திற்கு பாலஸ்தீனர்கள் செல்ல இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இஸ்ரேல் அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளிலிருந்து வெறும் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதுவும் முன் அனுமதி பத்திரத்துடன் மட்டுமே. கடந்த ஆண்டுகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிலையில் இம்முறை அனுமதி மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 55 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆகியோருக்கே அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரமல்லா அருகிலுள்ள சோதனைச் சாவடிகளில் நூற்றுக்கணக்கானோர் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர். பலர் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் ஜசீரா வெளியிட்ட தகவலின்படி மேற்கு கரையில் 33 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களில் வெறும் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவது கடலில் ஒரு துளி என விமர்சிக்கப்படுகிறது. ரமதான் ஜும்மா தொழுகை என்பது உலக முஸ்லிம்களுக்கு மிக புனிதமான தருணம். அத்தகைய நேரத்தில் புனித தலத்திற்கு செல்லும் வாய்ப்பை இவ்வாறு கடுமையாக கட்டுப்படுத்துவது மத சுதந்திரத்துடன் தொடர்புடைய கேள்விகளை எழுப்புகிறது. பலரின் பார்வையில் இது கண்டிக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் மேற்கு ஆசியா சூழ்நிலையில் மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.